ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 புதுசாக வெளிவந்த கல்கி மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் மகாபாரதத்தில் நடந்த குருட்சேத்திர போரை பற்றி காட்டுறாங்க. 18 நாள் தொடர்ந்து நடந்த இந்த போரில் உயிர் தப்பி 3 பேர்த்தில் ஒருத்தரான அஸ்வத்தாமனை பற்றி காட்டுறாங்க. போரில் தோல்வி அடைஞ்ச வருத்தத்தில் இருந்த அஸ்வத்தாமன் தாங்கிட்ட அந்த கடைசி அஸ்திரத்தை பாண்டவர்களோட கடைசி வாரிசான அபிமன்யோட குழந்தைய அழிக்கிறதுக்கோசரம் பயன்படுத்துகிறாரு. பாண்டவர்களோட கோட்டையில் இருக்க அபிமன்யோட மனைவி ருத்ரா பாண்டவர்கள் இருந்த சோகத்தில் இருக்காங்க. இப்போ அஸ்வத்தாமன் ஏவி விட்ட அம்பு அவங்கள குத்தி சாகடிச்சிருது. இதனால் பாண்டவர்களோட இனமே அழிஞ்சிருது. அதுக்கப்புறம் போர் நடந்த இடத்த காட்டினா கிருஷ்ணர் அஸ்வத்தாமாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போ அஸ்வத்தாமா சொல்கிறாரு, என்கிட்ட அட்வைஸ் பண்ண வராத, என்னை சாவடிச்சிருன்னு. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா கிருஷ்ணரையே சாவடிக்க போகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அதுலேருந்து தப்பிச்சிட்றாரு. அதுக்கடுத்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஈனச்செயலை செஞ்சதுக்கோசரம் உன்னை நான் என்றைக்கும் மன்னிக்க மாட்டேன். இந்த உலகத்தில் கடவுளாக இருந்தாலும் சரி, நீயும் நானும் யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க செஞ்ச வினைக்கு கர்ம பலனை அனுபவிச்சு ஆகணும். இப்போ பாண்டவர்களும் இறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நானும் இறந்துடுவேன். ஆனால் மன்னிக்க முடியாத தவறு செய்த நீ போரில் ஏற்பட்ட காயம் ஆறாமல் 10,000 வருடம் நீ அப்படியே இருக்கணும். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற சாபம்னு கிருஷ்ணர் கொடுக்குறாரு. அதுக்கு அஸ்வத்மா இந்த சாபத்திலேருந்து எப்படி சாப விமோச்சனை பெறாதுன்னு கேட்குறாரு. அது கிருஷ்ணர் சொல்கிறார், நானும் கொஞ்ச நாளில் செத்துருவேன், கலியுகமும் பிறந்துடும், அப்போ வறட்சி தாண்டவமாடும். அந்த நேரத்தில் நான் மறுபடியும் அவதரிப்பேன். இப்போ என்னை சாவடிக்க வந்த நீயே அப்போ என்னை காப்பாற்றணும், அப்போ தான் அவனுக்கு சாப விமோச்சனை கிடைக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அஸ்வத்மா தலையில் இருக்க சிரோன்மணி எடுத்துக்கிட்டு காத்தி விஷமாவும் இருள் சூழும் கங்கையில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இருக்கும்போது இந்த சிரோன்மணி உனக்கு மறுபடியும் கிடைக்கும், அப்போ தான் நீ வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படம் ஆரம்பத்தில் குருட்சேத்திர போர் நடந்த 6000 வருடங்களுக்கு பிறகுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வறண்டு போன பூமியில் பாலைவனம் போல் இருக்கிற இடத்துல பெரிய பெரிய வண்டியில் எல்லாம் ஆளுங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த வண்டியில் இருக்க எல்லாருமே சம்பாலாங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த வண்டியில் இருக்கவன் சொல்கிறான், 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அதே நட்சத்திரம் மறுபடியும் வந்திருக்கு பாருங்கன்னு. அதுக்கப்புறம் வண்டி காசிக்குள்ளே வந்ததுனால அதை அப்படியே விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. தலைகீழ முக்கோணம் மாதிரி இருக்க இந்த இடத்துக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ். இதுதான் இந்த உலகத்தில் தோன்றின முதல் நகரம். இங்கே தான் 700 வயசான சுப்ரீம்ங்கிற அரக்கன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த இடத்த முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸில் வேலை பார்க்குற மக்களை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் கையில் வச்சுருந்த காசு சிலையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒரு மிஷினில் காட்டி எளிமையாக இருக்க பெண்கள்லாம் காம்ப்ளெக்ஸுக்கு வித்துட்றான். அதுக்கப்புறம் அங்கே நின்றுட்டு இருந்த ரூமி தான் ஆளுங்களை கூப்பிட்றான். அப்போ ஒரு கர்ப்பிணி பெண்ணு வரான். மறுபடியும் ரூமி பேச ஆரம்பிக்கிறான் 2 பேர்த்து கூட. புராதன கதையில் வர மாதிரி மறுபடியும் அம்மா வரப்போகிறாங்கன்னு. அப்போ வயிற்றில் அந்த சிரோன்ஜினி கல்லை வச்சு பார்க்குறான். அப்போ அந்த கல் ஜொலிக்கலை. அவன் வயிற்றில் கடவுள் அப்போ இல்லைன்னு அவன் முடிவு பண்ணுறான். அதுக்கப்புறம் மேலேருந்து ஆளுங்க வந்து சம்பால ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. இதில் அந்த சிரோஞ்சினி மணியை ஒரு சின்ன குழந்தை எடுத்துகிட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் ரூமி அந்த மாசமாக இருக்க பொண்ணும் காம்ப்ளெக்ஸ் ஆளுங்கள்கிட்ட மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கமாண்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் சம்பாலா எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அப்படி சொல்லி நான் உங்களை கொன்றுன்றாரு. அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்க குழந்தைய கலைச்சிட்டு புது கருவை உருவாக்க வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு கர்ப்பமாக இருக்க பொண்ணு, என் உயிரை போனாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தைரியமாக பேசுகிறா. இதை கேட்ட அந்த சீஃப் கமாண்டர் அவளை சுட்டு கொண்டுடுறான். அவளை கொண்டுட்டு உங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான், சுப்ரீம் மட்டும்தான் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரூமி கோவப்பட்டு உங்களை அழிக்கிறதுக்கு தசாவதாரத்தோட கடைசி அவதாரம் வருவான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ அவரையும் போட்டு தள்ளிடுறான். இதெல்லாம் அங்கேருந்து பார்த்துட்ருக்க சம்பாலா மக்கள் பயந்து போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கமாண்டர் அவங்கள பிடிச்சிட்டு வரவங்களுக்கு 5000 யூனிட்ஸ்னு அறிவிக்கிறாரு. இதை கேட்டு எல்லா இடத்துலையும் இருக்க பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் அவங்கள தேடி போகிறாங்க. அதே சமயத்தில் வேற ஒரு உலகத்தில் இருக்க சம்பாலாங்கிற நகரத்தை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு தாய்கள் காஞ்சி போன மரத்தை பக்கத்தில் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. இதே நேரத்தில் சம்பாலாவை சேர்ந்த ஒருத்தன் முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறான். அங்கே தான் ஹீரோவோட வண்டி நிற்கிது. அந்த வண்டியோட பேர் புஜ்ஜி. அது என்னடா என் தலைவனை கூப்பிட்றேன்னு கூப்பிடுது. அப்போ ஹீரோ காருக்குள்ளேருந்து மாதம் என்ட்ரி தராரு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வந்ததுக்கப்புறம் அவனை பற்றி 4-5 பிட்டு அவனை எடுத்து விட்டு. இதே சமயத்தில் புஜ்ஜியும் சம்பாலாலேருந்து வந்தவனோட கையை திறக்க முடியாத மாதிரி ஒரு டிவைஸை வச்சு லாக் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ எந்த ஃபைட்லேயும் தோக்காதவங்கிறனால
இந்த 5000 யூனிட்ஸ் அவனுக்கே வேணும்னு நினச்சிக்கிட்டு வந்த அடியாளுங்களை ஒவ்வொருத்தனையும் புரட்டி எடுக்கிறான். அதுக்கடுத்து ஹீரோ பிடிச்சவனை கூப்பிட்டு போயிட்டு காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்டு 5000 யூனிட்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஏன்னா காம்ப்ளெக்ஸுக்குள்ளே போகணுன்னு ஹீரோவுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒருத்தன் மண்ணை நோண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆயுதம் கிடைக்கிது. அதை எடுக்கும்போதே பாறைகளெல்லாம் உடச்சிக்கிட்டு வருது. இது கடவுள்கள் பயன்படுத்தினதாக இருக்கும்னு நினச்சி அதை அப்படியே மறைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு லேபுக்குள்ளே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இந்த இடத்துல அவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல மாசமாக இருக்க பொண்ணுங்களோட உடம்புல இருந்து சிரங்கிற ஒரு திரவத்தை எடுத்து வில்லங்கிட்ட கொடுக்கறதுக்கோசரம் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அங்கேருந்து ஒரு எதுக்கு இதெல்லாம் இது பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லாதனால ஒரிஜினல் சீரம் எடுத்து ஒலி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை கொடுக்கறதுக்கோசரம் மேலே இருக்க நகரத்துக்கு போகிறாங்க. இங்கே தான் படத்தோட வில்லன் இருக்கும். காற்றுல மிதந்துட்டுருக்கான். அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த சீரமை கொடுக்குறாங்க. அப்போ அவன் இதை வாங்கி நெஞ்சில் குத்தி பார்க்குறான். இது தவறானதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எதுக்கு தப்பானதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். கேட்டு அதை எடுத்துகிட்டு வந்த சயின்டிஸ்ட்டை அவன் அப்படியே கொண்டுடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதே இடத்துல உட்காந்துக்கிறான் காற்றுல மிதந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை அவங்க வயது தொட்டு பார்க்குறாங்க. அவங்க 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. இது அவங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. அவர் சம்பாலாலேருந்து வந்தவங்கிட்ட தன்னோட வாழ்க்கையை பற்றி எல்லாம் பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டெல்லாம் வந்து என் காசு கொடு, என் வாடகை காசுலாம் கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு வரா. அவன் எனக்கு காசுலாம் வேணாம், எனக்கு பாய் மட்டும் சொல்லு, ஏன்னா நான் காம்ப்ளெக்ஸில் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அது ஹீரோ என்னையும் கூப்பிட்டு போயன்றாரு. அப்புறம் சரின்னு அவங்களும் கூப்பிட்டு போக தயாராக இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதுக்கடுத்த சீனில் 2 பேரும் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்க மாதிரி காட்டுறாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. அதனால் 2 பேரும் அங்கே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு அங்கே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில் நடந்த கலவரத்தில் ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறாங்க காம்ப்ளெக்ஸ்லேருந்து. இதே சமயத்தில் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் கர்ப்பமாக இருக்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருது. இதை அவள் ஃப்ரெண்டு தான் சொல்லிருப்பான்னு அவள் புரிஞ்சுக்கிறாள். அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் தப்பிச்சு போன அந்த பொண்ணு மறுபடியும் காம்ப்ளெக்ஸ் ஆளுங்கள்கிட்ட மாட்டிக்கிறாள். அவள் அப்போ தான் தனியாக இருக்க ஒரு கோயிலுக்குள்ளே போகிறாள். அங்கே தான் 6000 வருஷமாக தலைமறைவாக இருந்த அஸ்வத்தாமன்னு இருக்கார். அந்த சமயத்தில் காம்ப்ளெக்ஸ் ஆளுங்க வந்துட்டாங்க. அப்புறம் அஸ்வத்தாமன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு சிவன் சிலைக்கு பக்கத்தில் இருக்க தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அவங்கள சுட்டாங்களே, அதுக்கப்புறமே எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு கேட்குறா. அதோட சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் இருக்க இடத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி மாதமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவளை லேபுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவள் வயிற்றுக்குள்ளே இருக்க சீரமாக எடுக்கணும்னு. அதுக்கப்புறம் திடீர்னு பவர் கட் ஆகுது. அப்போ அந்த மிஷின்லேருந்து ஹீரோயினி கீழே விழுவ போகிறாங்க நெருப்பில். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு காப்பாற்றுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கோசரம் கூப்பிட்டு போகிறா. அப்போ ஹீரோயினி ஒரு பொரியில் கையில் வச்சிட்றா. அங்கே சுற்றி நெருப்பாக எரியுது. இதோட அந்த இடத்த முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமனை காட்டுறாங்க. சிவன் சிலையில் இருந்த கடைசி சொட்டு தண்ணியும் தீர்ந்து போகுது. அப்போ தான் யோசிக்கிறாரு கிருஷ்ணன் சொன்னதை பற்றி. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமனோட மணி அந்த குழந்தை பாக்கெட்லேருந்து ஜொலிக்குது. அதை கையில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறத்த சீன்லேயே அதை நெத்தியில் வச்சுக்கிறாரு. மறுபடியும் அவளோட காயெல்லாம் ஆறிடுது. அதுக்கப்புறம் அவர் வெளியே கிளம்புறாரு கிருஷ்ணனோட தசாவதாரத்தோட கடைசி அவதாரத்தை கண்டுபிடிக்க. இதோட முடிச்சுட்டு அடுத்த சீனில் ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த நெருப்பில் நடந்து வராங்க. அப்போ அவங்க எரியவே இல்லை, அவங்களோட ஆடை மட்டும்தான் எரியுது. அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அப்போ வீராவும் சம்பளாவோட ஆளுங்களும் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு போகிறாங்க. இதோட இந்த இடத்துல சீன் முடியுது. அதுக்கடுத்த சீனில் ஹீரோ பேசிகிட்டே இருக்கார். அப்போ திடீர்னு கை தூக்குறாரு. அப்போ இடிச்சு அங்கேருந்து சக்கரை மாதிரி ஒரு இது கீழே சாய வருது. அதை போய் பிடிக்கிறாரு. அப்போ எல்லோரும் ஹீரோவே பார்க்குறாங்க. அப்போ அவர் கையில் பிடிச்சிருந்த அந்த சக்கரத்தில் கிருஷ்ணரோட முகம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு எதோ நடக்க போகுதுன்னு. இதுக்கு அடுத்த சீனில் ஹீரோயினை கூட்டிகிட்டு சம்பால ஆளுங்களும் வீராவும் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு பவுட்டி ஹண்டர்ஸ்லாம் வந்து அவங்கள மறிக்கிறாங்க, வந்து சண்டை போடுறாங்க. அப்போ அஸ்வத்தாமன் வந்து அவங்கள காப்பாற்றிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவனும் போய் எப்படியா ஹீரோயினை பிடிச்சி கொடுத்து 5 லட்சம் யூனிட்ஸ் வாங்கிக்கணும்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் ஃபைட் நடக்குது. அதில் அஸ்வத்தாமன் ஜெயிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமனும் வீரா மீதி பேர்லாம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு சம்பாலாவுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் எல்லாம் சம்பாலாவில் பேசிகிட்ருக்காங்க அம்மா வந்துட்டாங்கன்னு.
அப்போ அந்த சம்பளால் அந்த காஞ்சி போன மரத்துலேருந்து துளிர் வைக்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்த சீனில் ஹீரோ அவன் பிடிச்சி வச்சிருந்த சம்பளால் விடுவிக்கிறான். அவன் எங்கள் கூட வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்கிறான். சரின்னு இவனு ஒத்துக்கிறான். அப்புறம் அவன் சம்பாலை கூப்பிட்டு வரான் ஹீரோவை. அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோ காம்ப்ளெக்ஸ் ஆளுங்கள்கிட்ட அவன் இருக்க இடத்த சொல்லிடுறான். ஆனால் அவங்க வந்துட்டுருக்காங்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து அஸ்வத்தாமன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு. 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களும் வந்துடுறாங்க. அவங்களுக்கும் சம்பள ஆளுங்களுக்கும் சண்டை நடக்குது. சண்டை ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்க சமயத்தில் ஹீரோ அஸ்வத்தாமன்கிட்ட அடி வாங்கி படுத்துடுறான். அதுக்கடுத்து ஹீரோயினியை கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறான். அவன் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்த தாய்க்கிழவி வந்து அவளை காப்பாற்றுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு சண்டை நடக்குது. இதே சமயத்தில் ஹீரோவும் கண்ணை முழிச்சிடுறான். ஹீரோவுக்கு அப்போ தான் பழைய ஞாபகம்லாம் வருது. அஸ்வத்தாமன் கூட சண்டை புரிஞ்சது ஹீரோ தான். அப்புறம் ஹீரோவோட ஆயுதம் அவனுக்கே வருது. அப்புறம் ஹீரோவை அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க கூட சண்டை போடுறான். இந்த சண்டையோட முடிவில் காம்ப்ளெக்ஸ் ஆளுங்களும் சம்பள ஆளுங்களும் ஹீரோ எல்லாம் சேர்ந்து சாவடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் சுப்ரியரை காட்டாரு. அவர் ஹீரோயினிகிட்டேருந்து எடுத்த அந்த ஒரு சொட்டு சீரமை அவர் உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அதனால் அவரோட சக்தி எல்லாம் மறுபடியும் கிடச்சிடுது. அவர் சுற்றி இருந்த அந்த 6 பபுள்ஸ் 6 கைகள் அவருக்கு வந்துடுது. இதோட முடிச்சுக்கிறாங்க படத்தை.